ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. நமக்கு கடைசி காலங்களில் கிடைக்கக்கூடிய பென்ஷன் பணத்தை யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, யார் அனுபவிக்கணும், அனுபவிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ இந்த ரூல்ஸுக்கு எல்லாமே ஒரு தளர்வுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்ஷன் பணத்துக்கான சிவில் சட்டத்துல ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்ஷன் பணத்தை பிள்ளைகளுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதோட முழு விவரம் அப்படின்னு பார்த்தா, பெண் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் பென்ஷன் பணத்தை தங்களது குழந்தைகளுக்கு கிடைக்கும் வகையில் பரிந்துரைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக பெண் ஊழியர்களின் பென்ஷன் பணம் அவரது கணவருக்கு கிடைக்கும். இந்த நிலையில் மத்திய சிவில் சேவைகள் விதி 2021 செய்த மாற்றத்தின்படி பெண் ஊழியர் தனது கணவருக்கு பதிலாக மகன் அல்லது மகளை குடும்ப ஓய்வூதியத்திற்காக பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. காலம் ஃபுல்லாக உழைச்சதுக்கு அப்புறம் கடைசி காலங்களில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தனியார் கம்பெனிகளில் 60 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் பென்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட இறுதி காலங்கள் வரைக்கும் வரும். இந்த பென்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்களோட அக்கௌண்ட்டில் இல்லைன்னா கைகளில் கொடுக்கப்படும். இந்த அமௌண்ட்டை ஆண்கள் அவங்களுக்கு விருப்பப்படி யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் பெண் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2021 முன்னாடி வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூல்ஸை இப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க. மத்திய சிவில் சேவைகள் விதி 2021 செய்த மாற்றத்தின்படி பெண் ஊழியர்கள், அதாவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெண் ஊழியர்கள் அவங்களோட கணவர்களுக்கு பதிலாக அவங்களோட பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் யாருக்கு வேணாலும் அந்த ஓய்வூதியத்தை, அதாவது பென்ஷன் பணத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி கணவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பெற்ற பிள்ளைகளுக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ நீங்கள் உங்களோட பென்ஷன் பணத்தை உங்களோட கணவருக்கு வழங்கலாம். சப்போஸ் அவருக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களோட கடைசி காலங்களோட பென்ஷன் பணத்தை தாராளமாக வழங்கிக்க முடியும். இந்த பென்ஷன் பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.